போட்டாச்சா? 6 எண்களின் சராசரினா என்ன அர்த்தம்? சாரி, 6 எண்களின் சராசரி 50 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 50 இருக்குன்னு அர்த்தம். 6 50. அப்போ 5000 எவ்வளவு? 30. அப்போ 300. அவ்வளோதான். இவ்வளோதான் இதுக்கு டைமிங்கு. அது உட்காந்து ஃபார்முலா போட்டு அதை போட்டு இதை போட்டு. சரி, இப்போ உள்ளே போகலாம். எவ்வளோதான். இப்போ வச்சு நீங்கள் புரிஞ்சதை வச்சு போட்டுக்கலாம். ஒரு பள்ளியில் முதல் வகுப்பில் 36 மாணவர்களும் 2வது வகுப்பில் 44 மாணவர்களும் உள்ளனர். முதல் வகுப்பு மாணவரின் சராசரி 40 kg. ரெண்டாவது வகுப்பு மாணவர்கள் சராசரி 35 kg. ரெண்டையும் கூட்டணும். 2 பேரோட சராசரி எவ்வளோன்னு கேட்குறான். ரெண்டுலேயும் நம்பர் ஒரே மாதிரி இருந்தாக்கா அது வேறு மாதிரி டீல் பண்ணலாம். நம்பர் என்னென்ன வேறு வேறையாக இருக்குது. ஸோ இவங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். முதல் வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 36 மாணவர்கள். சரியா? ரெண்டாவதுல 44. முதல் வகுப்பில் எவ்வளோமா சராசரி? 40. அப்போ மொத்தம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 36 மாணவர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தனுடைய எடை 40. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்த எடை கிடைக்கும். அடுத்தது 44 பேர் இருக்கான், சராசரி எவ்வளோ? 35. அப்போ ஒவ்வொருத்தனும் 35 கிலோ இருக்கிறான்னு அர்த்தம். இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். சார் 2 தானே இருக்குது, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி பண்ணிடக்கூடாது. 44 சார் 40 35 அப்படி பண்ணக்கூடாது. 2 ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி டிவைட் பண்ணலாம். நம்பர்ஸ் வேறு வேறு. அதனால் இப்போ ரெண்டையும் கூட்டிட்டு மொத்த மாணவர்கள் எத்தனை 36 44 80 மாணவர். 80ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ சராசரி என்ன ஆகுது? இது பெருசு புரியறதுக்காக எல்லாம் ஓகே. அப்படின்னா அர்த்தம் 37.25. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தனுடைய இடையும் இங்கே எத்தனை 37.25 இருக்குது? 80 37.25 இருக்குது. மொத்த மாணவர்களுடைய எங்கே புரியலன்னு கேளுங்க. மொத்தமாக புரியலையா? இங்கே பாருங்கள், 2 வகுப்பு இருக்குது. முதல் வகுப்பில் 36 மாணவர்கள், 2வது வகுப்பில் 44 மாணவர்கள். 36 மாணவர்களுடைய சராசரி எவ்வளோ? 40 kg. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தனும் 40 கிலோ இருக்கான்னு அர்த்தம். அப்போ எத்தனை 40 இருக்குது? 36 40. அதுக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். அதான் 36 × 40. 2வது வகுப்பில் எத்தனை பேர் இருக்கான்? 44 பேர். அவங்களுடைய சராசரி எவ்வளவு? 35. அப்போ ஒவ்வொருத்தனும் 35 இருக்கான். அவனோட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 44 பேர் 35, ஒவ்வொன்றும் 35. ஸோ டோட்டல் ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டினா 2 கிளாஸ் மாணவர்கள் இருக்கான்ல, அவன் எல்லாரோட மொத்த எடையும் கிடச்சிருச்சு. மொத்த மாணவர்கள் எத்தனை 2 கிளாஸ்லேயும்? 80. அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இங்கே பண்ணோம்ல, இங்கே இதை பண்ணிங்கல்ல, இது பண்ணும்பொழுது என்னாச்சு? மேட்டை தட்டி பள்ளத்தில் போட்டாங்க. அதுதான் இங்கே நடக்கும். அதே மாதிரி எல்லா நம்பரையும் கூட்டியாச்சு. எல்லா நம்பரையும் கூட்டினோம்னா இது மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 80. எடை அதிகமாக இருக்கிற மாணவர், எடை கம்மியாக உள்ள மாணவர்கள்லாம் கொடுத்தாக்கா ஒவ்வொரு மாணவரும் எவ்வளோ எடை வந்துட்டான்? 37.25 கிலோ வந்துடுவான். ஆனால் 2 கிளாஸ்லையும் சேர்த்து மொத்த மாணவர் எவ்வளவு? 80. ஒவ்வொரு மாணவனுடைய எடை எவ்வளவு? 37.25. ஆனால் அது எப்படிப்பட்டது? எக்ஸாக்ட் கிடையாது, சராசரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா இருக்கிறவன்ட்ட பிடிங்கி கம்மியாக இருக்கிறவன்ட்ட கொடுத்துருக்கான்னு அர்த்தம். புரியுதா? பர் கேபிட்டா இன்கம் சொல்கிறான்ல, அது நியாயமா? அம்மானி வாங்குறதெல்லாம் பிடிங்கி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கான். உண்மையை சம்பாதிக்காதவனுக்கு கொடுத்தது அர்த்தம். பர் கேபிட்டா இன்கம்னா என்ன அர்த்தம்? அது சராசரி. எக்கனாமிக்ஸில் கேட்பான், பார்த்துக்கோங்க. பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? நாட்டோட மொத்த வருவாயினுடைய சராசரி தான் பர் கேபிட்டா இன்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் பர் கேபிட்டா இன்கம் 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 லட்சம் வருதா வருமானம் வருஷத்துக்கு? இன்ஸ்டியூட்டுக்கு வரதை பேசாதீங்க, அதெல்லாம் செலவுகளெல்லாம் போயிடும். நான் பர்சனலாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு 10 லட்சமானா இல்லை. எனக்கு எங்கேருந்து வந்துச்சு 10 லட்சம் கணக்கு வருது பர் கேபிட்டா இன்கமில்? புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் தெரியாத வச்சு தாங்க நிறைய பேர் உங்களெல்லாம் ஏமாத்திடுறானுங்க அரசியல்வாதிங்க. துபாகூர்லாம் கூமுட்டைனுங்களாம் இருந்துக்கிட்டு
அதனால தான் என்ன பண்ணுறான், நம்மளை ஒழுங்காக புரிஞ்சு படிக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்தியர்களின் பர் கேபிட்டா இன்கம் 10 லட்சம். அங்கே வெளியில் கூலி தொழிலாளர் இருக்கான்ல, அவனுக்கு 10 லட்சம் வருதா வருஷத்துக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடீஸ்வரன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தட்டி அவனுக்கு கொடுத்த மாதிரி கணக்கில் அப்படி வருது. அதுதான் சராசரி. அதனால தான் பர் கேபிட்டா இன்கம் வச்சு ஒரு நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சதா? அதெல்லாம் சும்மா ஒரு டேட்டா, அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க. இதுவே நிறைய பேத்துக்கு புரியல. அவன்கிட்ட போய் நான் எங்கே போய் பேசுகிறது, அரசியல் பேசுகிறது, எக்கனாமிக்ஸ் பேசுகிறது? அரசியலும் புரியாது, கணக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சினிமாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், டேட்டு போட்டுக்கிறோம், அப்படியே விரைச்சி ஷூக்கு வாங்கி மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அம்மதான மணிகண்டன் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தானாக்கா ஓகே, சூப்பர். அப்போ தான் நம்ம ஜப்பானாக மாற முடியும். அது வரைக்கும் ஜப்பானாலாம் மாற முடியாது. ஓ ஜப்பான் அப்படி இருக்குது இப்படி இருக்குது கத்திகிட்டே கிடக்க வேண்டியதுதான். சரியா? ரைட். அப்போ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? 5 எண்களின் சராசரி 50. போன வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் தயவு செஞ்சு. ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் பெருக்கப்பட்டால் அதன் பின் 5 எண்களின் சராசரி என்ன? இப்போ யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கான்செப்ட் புரிஞ்சால் தான் இது போட முடியும். இப்போ நான் கான்செப்ட் சொல்லிட்டேன், அதனால் கொஸ்டின் புரியுதா? என்ன சொன்னாங்க? 5 எண்களின் சராசரி 50. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 50 இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு எண்களோடையும் என்ன பண்ணுறாங்க? 2ஆல். ஒவ்வொரு எண்ணையும் பண்ணியாச்சு, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும்? ஒவ்வொன்றும் 100 100 தான் வரும். அப்போ ஒன்றே மல்டிப்ளை பண்ணி சொன்னால் 100 தான். எல்லாத்துலேயும் 100 தான் வரப்போகுது. இதோட காரணத்தோடு சொன்னீங்கன்னா கரெக்டாக அவங்க சொன்னாங்க, அதான் காரணம் கேட்டேன். புரியுதா? இப்போ போட்டு 5 50 சார், 2 2ஆக பெருக்கி 2 சார். ஓகே, டோட்டல் எவ்வளோ வரும்? 5 5 100 500 சார். அப்புறம் ஒரு 5ஆல் டிவைட் பண்ணோம் சார். அப்படின்னாலும் புரியலன்னு அர்த்தம். கரெக்டு தான் இது, ஆனால் புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? 5 50 இருக்குது. என்ன கதிரவன், ஓகேவா? சுற்றி வளைச்சி சாப்பிட்றது தானே இது. மணிகண்டன் புரியலையா? இல்லையே, ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒன்ஸ் இங்கே புரிஞ்சிட்டுனா அப்படி தான். இதுக்கு மேலே அது நீ படிக்கவே தேவையில்லை. புரிஞ்சதா? படிக்கவே தேவையில்லை. இது புரிஞ்சிருச்சு அப்படியே. இப்போ சைக்கிள் எடுத்து கொடுத்து ஓட்டியா அப்படின்னாக்கா, சுரேந்தர் சின்ன வயசில் சார் நான் சின்ன வயசில் ஓட்டினேன் சார், அப்புறம் பைக்கு தான் சார், சைக்கிள் ஓட்ட வராது சார். இருங்க சார், நான் புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓட்டுறேன் அப்படியே சொல்லுவீங்க. தூங்கி எழுந்திரிச்சு போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு தொடச்சி விட்டா போகிற மாதிரி இருந்துருச்சு சார், மறந்துருச்சு சார், அப்புறம் பார்க்கலாம் சார். ஆனால் சைக்கிளை புரிஞ்சு வச்சுருக்கோம், இதை புரியாமல் மனப்பாடம் பண்ணுறோம். அதான் வித்தியாசம். என்ன விஷ்ணு? போய் அங்கே கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் பெரிய தேவையில்லாத வேலை. நான் புரிஞ்சிக்காதவன் செய்கிற முட்டாள்தனமான வேலை. ஒரு 50 பெருக்கி வந்து எது வருது அதே தான் எல்லாத்துக்கும் வரப்போகுது. அப்போ 5 100 இருக்க போகுது. அப்போ சராசரி என்னது? 100 தான். வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க, அதனால் பரவாயில்ல. அந்த டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதே பெரிய விஷயம். எங்கே இது 5 எண்களின் சராசரி 50 அப்படின்னா அர்த்தம் 5 50 இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டுனா இது ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும். சரி, இப்போ உள்ளே போகலாம். வந்துச்சா? இதெல்லாம் புழப்பத்த வேலை, முட்டா பயிர் செய்கிற வேலை. ஆனால் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க, இப்படியும் ஒரு ரூட் இருக்குது. ஓகே, ரைட். 4 தொழிலாளர் சராசரி ஊதியம் 250. அதில் 3 தொழிலாளர் சராசரி 300 எனில் 4வது தொழில் சராசரி ஊதியம் என்ன? 4 ஊழியர்களின் சராசரி என்னது? 4 250. ஓகேவா? 4 250 எவ்வளவு? 1000 ரூபா. ரைட். அதில் 3 தொழிலாளர் சராசரி 300. 900 ரூபாயா? 900 ரூபாய் இதை கழட்டி விட்டுருங்க. அவன் 3 பேரோட சம்பளம் போயிடுச்சு. 4வது ஆளுது அப்போ எவ்வளவு? அவ்வளோதான். இது உங்களை போட விடாமல் விட்டேன்னா தப்பு பண்ணிட்டேன். சரி, அடுத்து இதே சால்வ் பண்ணுங்க.
கூட்டு சராசரி எக்ஸு, இதுதான் ஈக்குவேஷன் நமக்கு தெரியுமே. எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 6 8. எத்தனை இருக்குது மொத்தம் எக்ஸு? 1 2 3 4 5. அதான் 5x. அல்ஜிப்ரா பார்ப்போம் நம்ம தனியாக. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அல்ஜிப்ரா கேட்குறான். அல்ஜிப்ரா வச்சு கான்செப்ட் வருது பார்ப்போம். 5x 5x இருக்குது சரியா? 5x அதை அப்படி எழுதுகிறோம். ப்ளஸ் எவ்வளவு? 2 4 6 12 20. என்ன சொல்கிறானுங்க இங்கே? ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. 100 வரணுங்க. இது தப்பு. அதான் நான் அங்கேயே ஸ்டார்டிங்கே. சரியாக தான். சராசரி ரைட். சராசரி ரைட். குட். அப்போ 5 எண்களின் சராசரி 20ன்னு அர்த்தம். 5 20 இருக்குன்னு அர்த்தம். 5 20. சரி, எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட மதிப்பு 5x + 20 = 100. ஓகேவா? ரைட். இங்கே என்னவா இருக்குது? 20 ப்ளஸ்ஸாக இருக்குது. அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். -20. ஸோ 5x = எவ்வளவு? 80. 5x 80னாக்கா ஒரு எக்ஸ் எவ்வளவு? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அங்கே போனால் டிவிஷன் ஆகிடும். அப்போ ஒரு எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 16. மதிப்பு எவ்வளவு? 16. அப்போ 16 இங்கே 16, இங்கே 16 + 2, இங்கே 16 + 4, இங்கே 16 + 6, 16 + 8 அப்படி போட்டிருக்காங்க. நம்ம மெத்தடில் டைரெக்டாக போடுவோம். ஃபார்முலா இல்லாமல் யோசிப்போம். பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? பிரேக் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுறது. ஃபார்முலா இல்லாமல் எப்படி யோசிக்கலாம்? போயிட்டு வாங்க, பிரேக் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். போன இது ஃபார்முலா அவங்க போட்டாங்க. ஓகே, அதாவது இத்தனை எண்களோட சராசரி 20. மொத்தம் எத்தனை எண் இருக்குது? 1 2 3 4 5 5 நம்பர். ஓகே, 20ன்னு போட்டாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன? இப்போ தான் எல்லாத்தையும் போட்டாச்சு. சராசரி /5 = 20. ஓகேவா? இங்கே உள்ள 5 அங்கே போனால் என்ன ஆயிரும்? 100. அப்போ என்ன அர்த்தம்? 5 20 இருக்குன்னு அர்த்தம். 5 எண்களின் சராசரி 20. அப்போ 5 20 இருக்குன்னு அர்த்தம். 5 20 எவ்வளவு? 100 சார். 100 எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 5 நம்பரையும் கூட்டினது தான் என்னது? 5 எண்ணையும் கூட்டினது தான் 100. இதில் எக்ஸாக்டாக நம்பர் என்ன? 2 6 4 ஓகேவா? 12 அப்புறம் 20. 20 வந்து எக்ஸாக்ட் நம்பர். அப்போ இதில் உள்ள 20 தூக்கிடலாமா? மிச்சம் உள்ளதெல்லாம் இந்த எக்ஸ். இந்த எக்ஸ் ஒரு எக்ஸு, 2x, 3x, 4x, 5x. அப்போ 20 கழிச்சாச்சுன்னா இந்த எக்ஸு மட்டும் வேல்யூ 80. எத்தனை எக்ஸோட வேல்யூ? 5 எக்ஸோட வேல்யூ 5x. எக்ஸ் 5 தடவை கூட்டினோம்னா 80. அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்னது? 20. அவ்வளவு. சரி, 16. 16. 100 இருந்தால் 20, அது 80 தானே. அப்போ எவ்வளவு? எக்ஸ் = 16. அப்போது எக்ஸு ஒரு 16. ரெண்டாவது வந்து என்னது? 16 + 2. மூணாவது என்னது? 16 + 4. பார்த்தா பயமாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது 16 + 6. அடுத்தது 16 + 8. புரிஞ்சிட்டே வரணும். மேக்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கேயே வீக்காக இருந்தால் அங்கே கஷ்டம். வீடியோ இருக்குது, வீடியோலாம் ப்ராப்பராக பார்க்கணும். சூர்யா, இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலை இது வரைக்குமே. அதேமாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் லைட்டாக ஏதோ புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். குட்டையை குழப்பி விட்ட மாதிரி இருக்கும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேள்வி கேட்டுட்டு பார்க்கணும். பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ இருக்குது. இங்கே நான் இருக்கிறேன், வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து மேக்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி நீ அந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ராங்காக இருப்ப, அவங்களுக்குமே குழப்பி விடும்.
பரவாயில்ல திரும்ப பாரு. இப்படி பார்த்தீங்கன்னாக்க அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ரைட், அப்படிதாங்க. இது புரிஞ்சதை வச்சு போட்டது. இதை நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க சராசரியை. மொத்தம் 12 கொஸ்டின் இருக்குது. சால்வ் பண்ணுங்கள். வெளியில் போய் எங்கே வேணாலும் படிங்க, எடுத்து சால்வ் பண்ணுங்கள். நெட்டு தான் இருக்க, சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருக்கிறத வந்து கேளுங்க.